இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை அல்வா தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவை நான் சலித்து எடுத்துட்டேங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் பிணைஞ்சு எடுத்துட்டேங்க. அது 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அது தண்ணி ஊற்றி நல்லா அதை பிணைஞ்சிடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம அதை பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதையே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கொதிக்க விட்டுட்டு, இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதிக்க விட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க கோதுமை பாலை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிடலாங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டுருக்குங்க. பார்த்தாவே தெரியுது, பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு. கோதுமை அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. சிம்பிளாக இருக்குது, சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இது மெயின் என்னென்னா கைவிடாமல் இது கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம நட்ஸும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த பிளேட்டில் வைக்கணுமோ அதில் ஊற்றி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. நல்லா ஆறிடணும். ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.